அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். இன்னைக்கு நாட்டில் எல்லாமே அப்டேட்டாக இருந்தாகணும். அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் வாழ முடியும். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, அப்படி தான் வாழ முடியுன்றாங்க. அப்படிலாம் பல விஷயங்கள் இருக்கிற மத்தியில் இன்னைக்கு நம்ம பாட்டு மன்றத்தில் என்ன பார்க்க போகிறோம்? பாட்டு மன்றமா? ஏங்க வாயை பழகுறீங்க? ஹார்மோனியம் பெட்டி வச்சிருக்காங்க, அப்போ பாட்டு மன்றமாக தானே இருக்கும். பாட்டு மன்றம் நான் பேசுனது இல்ல. நான் கூட தாங்க பேசுனது இல்லை. ஹார்மோனி பெட்டி வச்சுட்டாங்க, என்ன பண்ண சொல்றீங்க? ஏங்க இது பட்டி மன்றமா பாட்டு மன்றமா? இவங்களே பாட்டு மன்றத்தில் கலந்துக்கிறது இல்லையாம? சாரி சார் போன ஷூட்டிங்ல வச்சது சார். போன ஷூட்டிங்கில் வச்சதா? அடச்சா. ஏங்க நீங்கள் 2 பேரும் போன ஷூட்டிங்கில் உட்காந்தீங்களா? இல்ல சார், நாங்க 2 பேரும் சார். அப்போ ஓகே. இப்போ நம்ம பாட் அரங்கம் கிடையாது, எடுத்துன்னு போயாச்சு. பட்டிமன்றம் அப்படின்ற ஒன்றுனாவே பல விஷயங்களை ஆராய்ந்து தெரிந்து பேசக்கூடிய விஷயம். அப்படி இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு கொடுத்தாங்களே, கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு சொன்னாங்களா தலைப்பு? ஏதாச்சும் சொன்னாங்க பாருங்க. ஒரு நடுவருக்கு சொல்லலை, அணி தலைவருக்கு சொல்லியிருக்காங்க. என்ன அநியாயம் பாருங்க. என்ன சார் தலைப்பு? பிபி ஏறுறது வீட்லையா வெளியிலையா? அருமையான தலைப்புங்க, இன்னைக்கு தேவையான தலைப்பு. இதில் நீங்கள் எந்த அணிக்காக பேச போறீங்க? பிபி ஏறுறது 100% வீட்ல தான். அப்போ இவர் என்ன பேசுகிறாருன்னு புரிஞ்சிக்கலன்னா நடுவரே இல்லை, வெளியே தான். இப்போ 2 ஜாம்பவானவர்கள் வந்திருக்காங்க, மிகப்பெரிய ஜாம்பவானவங்க. 3 டிகிரி படித்த இவர் அப்படின்னு சொல்லணும் ஆசை, ஆனால் படிக்கலை, அதனால் அதை சொல்ல முடியாது. இவர் யார் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரை சொல்லணும்ல. உங்கள் பேர் என்ன சார்? கார்த்திகேயன். கார்த்திகேயன். திரு கார்த்திகேயன் அவர்கள். திரு கல்யாணம் ஆயிடுச்சுல உங்களுக்கு? கல்யாணம் ஆயிடுச்சு. சொல்றதே மர்மம் ஆயிடுச்சு, விடுங்க. திரு கார்த்திகேயன் அவர்கள் இந்த சமூகமே பிபி ஏற்றத்தில் அதிகமாக இருக்கு அப்படின்னு பேசுறதுக்காக வந்திருக்கார். இல்லைங்க, இந்த சமூகம் கிடையாதுங்க, வீடு தான், குடும்பம் தான், அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் தான் அப்படின்னு பேசுறதுக்காக. உங்கள் பேர் என்ன சார்? ஜாலி. என் பேர் ஜாலி. சந்தோஷமாக இருக்கிற ஒரு பிபி ஏற்றி விட்டுருக்கீங்க திரு ஜாலி அவர்களை. இவங்க 2 பேர் தான் இன்னைக்கு பேச போகிறாங்க இந்த தலைப்பில். அருமையான தலைப்பு. இவரை பற்றி சொன்னேன் இல்லையா, 4 டிகிரி 3 டிகிரி 8 டிகிரி 10 டிகிரி படிக்கலை, அதனால் நான் அதை சொல்ல முடியாது. பேசுறதுக்கும் ஒரு படிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. இவர் யார்? ஜாலியா என்பவர் சமூகத்தை எழுதியவர். சமூகத்தை எழுதியவர். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்ன சமூகம்? இந்த கல்யாண நோட்டீஸில் கோதண்டன் அவர்கள் சமூகம், சுந்தர் அவர்கள் சமூகம், அந்த தெருவில் நோட்டீஸில் ஃபுல்லாக இவர் தான் தருவார். ஸோ சமூகத்தை எழுதியவர் இவர். இந்த 2 பேருமே மிக 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 பெரிய திறமைசாலிகள். இப்போ சொல்லி வைப்போம், பேசின அப்புறம் தான் தெரியும் எவ்வளோ திறமைசாலிகள். ஆனால் தேவையான தலைப்புங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஜுரம், தலைவலி, முட்டி வலி, கால் வலி, எந்த வலி போனாலும் முதல்ல இங்கே ஒன்று சுற்றி விட்டுறாங்க, பிபி செக் பண்ணிப்போம். அப்போது ஒரு மனிதன் சரியாக இருக்கிறானான்னு முதல்ல பார்க்குறது பிபி தான், அப்புறம் தான் சுகர். இது எல்லார் வீட்லேயும் வந்துடுச்சு. அப்போ பிபின்றது மனுஷனுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு எல்லாருக்கும் இருக்குன்றது உண்மை. அது ஏறுறது எங்கே? அதுதான் இன்றைய தலைப்பு. சமூகத்திலா அல்லது குடும்பத்திலா? இதை பற்றி தெளிவாக சொல்வதற்காக சரி, எனக்கு அடிக்கடிக்கு மறந்து போகும். உங்கள் பேர் ஒரு தடவை சொல்லுங்கள். கார்த்திகேயன். கார்த்திகேயன். நடுவராக உட்காந்து பேர் ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கலன்னா பார்த்துங்க, எனக்கு ஞாபகம் மறந்தே அதிகம். பேசுறது உடனே பதில் சொல்லிட்டா தப்பிச்சுப்பேன், இல்லைன்னா இவர் பேசுறது திருப்பி ஒரு தடவை பேச வைப்பேன். திரு கார்த்திகேயன் அவர்கள் ரொம்ப அழகாக தெளிவாக இவ்வளோ நேரம் பேசினார். பேசுனீங்க? இல்லை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஐயோ மறந்துட்டேன், நான் ஞாபகம் மறதில்லை. அழகாக பேசினார்னு சொன்னேன் அப்படின்னா அழகாக பேசுவார் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கார்த்திகேயன் அவர்கள் என்ன தலைப்பில் பேச போகிறார் அப்படின்னா, இந்த நாட்டிலே படித்தவர் இருக்கிறார் இல்லையே. தலைப்பு ஆல்ரெடி சொல்லிட்டோமே. தலைப்பு சொல்லிட்டோம். என்னங்க தலைப்பு? பிபி ஏறுறது வீட்லையா? விடுங்க, எத்தனை வந்தால் ஞாபகம் மாதிரி ஞாபகம் வந்துடும். பிபி ஏற்றுவது பொண்டாட்டியா அல்லது சமூகமாக தானே? சமூகம். சாரிங்க, தலைப்பிலே இவ்வளோ நேரம் சுற்றுதே. இவங்க எப்போ பேசி எப்போ முடிச்சு? ஓகே, டாபிக் உள்ளே நம்ம போயிடுவோம்.
திரு கார்த்திகேயன் அவர்கள் இப்போ பேச போகிறது பிபி ஏற்றுவதற்கான இடம் எது அப்படின்னா சமூகம் அப்படின்ற தலைப்பில் ரொம்ப அழகாக பேசுவார், எதிர்பார்க்குறோம். எப்படி பேசுகிறான்னு பேசிட்டு கேட்போம். சரிங்களா? கார்த்திகேயன் ரொம்ப நேரம் இப்படியே அமைதியாக இருக்க முடியாது சார். எங்களுக்கு பிபி ஏறாமல் பேசுங்க. வில்லேந்தி புறப்பட்ட வீரர்களின் மத்தியில் தமிழ் சொல்லேந்தி புறப்பட்ட எங்கள் காமெடி நாயகரே, நடுவராக வந்தது இந்த தமிழகம் செய்த பெரும்பாகியம். தமிழ்நாட்டுக்கு சேர்த்து சொல்லிட்டீங்களா? நாளை காலை என்னென்ன எஸ்எம்எஸ் வரப்போதோ. இப்போ பிபி ஏறுறது வந்து வெளியில தான் அப்படிங்கிறது என்னுடைய வாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு பாருங்க ஜோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் வீட்டை விட்டு வெளியில வரேன். வெளியில வந்த உடனே வாசல்ல கொஞ்சம் தண்ணி தேங்கி இருக்கு. நான் ரோட கிராஸ் பண்றதுக்குள்ள ஒரு காரு சல்லுன்னு என்னுடைய லெஃப்ட் சைட்ல இருந்து வேகமா வருது. அப்ப மெயின் ரோட்ல வீடு இருக்குன்னு சொல்லுங்க. அது நாங்க செஞ்ச புண்ணியம். அந்த இடத்துல அந்த கார் கொஞ்சம் மெதுவா போவாங்களா, நம்ம மேல தண்ணி அடிக்காதா அப்படின்னு நானும் ஒரு நப்பாசையோட கொஞ்சம் ஓரமா தான் ஒதுங்கி நின்னேன். ஆனா பாருங்க, ரொம்ப வேகமா வந்த காரு என்னுடைய நல்ல ட்ரெஸ் மேல வேகமா தண்ணி அடிச்சுட்டு அந்த கார் பாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ அவசர அவசரமா ஒரு வேலைக்கு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில போலான்னு கிளம்பும் போது அடுத்த 5வது நிமிஷம் வெளியில வந்த சூழ்நிலை உடனே நம்ம பிபி ஏத்திடுது. ஆனா அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போன உடனே அன்பா அச்சச்சோ என்னங்க ஆச்சுன்னு கேட்டுட்டு உடனடியா நமக்கு அடுத்த வேற மாற்று துணி கொடுத்து நம்ம மனைவி அனுப்பி வச்சாங்கிறது. நம்ம மனைவின்னு சொல்லாதீங்க, ஒரு மாதிரி ஆயிடும். உங்க மனைவின்னு சொல்லுங்க. என்னுடைய மனைவி அனுப்பி வச்சாங்கிறது ஒரு செய்தி. இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, பிபி ஏறுறது வந்து நமக்கு வந்து இந்த இடம் தான் அந்த இடம் தான்னு எப்பவுமே சொல்லி வச்சு வராதுங்க. நீங்க நல்ல மனநிலையோட போயிட்டு இருப்பீங்க. அந்த இடத்துல திடீர்னு ஒரு சிக்னல்ல நிக்கிறீங்க. பின்னால் இருக்கிற ஒருத்தர் யூட்டன் திரும்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை லைனை வயலேட் பண்ண சொல்லி நொய் 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 நொய்னு ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு செகண்ட், ஒரு 5 செகண்ட் அவர் வெயிட் பண்ணாருன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பிபி ஏறாது. சிக்னல் வந்த உடனே நீங்களும் போயிடலாம். அதே மாதிரி தான் பாருங்க, இப்போ வெளியூர்லாம் பயணம் நிறைய போயிருப்பீங்க. இப்போ ஒரு நிமிஷம் குறுக்கிடுங்க வேணாம். திடீர்னு ஒரு சிக்னல்னாரு, எனக்கு ஆச்சரியம். திடீர்னு சினிமாவா? திடீர்னு ஒரு சிக்னல் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் ஒரு குழப்பமாக தான் இருக்கு. நமக்கு பிபி ஏற மாதிரி தான் பேசுறாரு. ஏன்னா இது நம்ம சமூகத்துல தான் இருக்கும். அதை தான் அவர் விளக்குறாரு. சொல்லுங்க. ஓகே. இப்போ எப்பவாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் போவோம். அந்த வெளியூர் பயணம் போற இடங்கள்ல எல்லாம் இந்த அரசாங்க பஸ் வந்து எல்லா பஸ்ஸுமே, தனியார் பஸ் அரசாங்க பஸ் எல்லாமே ஒரு ஹோட்டல்ல நிறுத்துவாங்க. அந்த ஹோட்டல் என்னைக்காவது ஒரு சுத்தமான ஹோட்டலா, ஒரு தரமான உணவு கிடைக்கிற ஹோட்டலா நிறுத்தினா நல்லதுன்னு நானும் 35 வருஷமா வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னி வரைக்கும் அது நடக்கல. இதுல பாருங்க, நான் அங்க போய் பிபி என்ன ஏறிட போகுதுன்னு நீங்க நினைக்கலாம். அங்க இருக்கக்கூடிய உணவை பத்தி எல்லாம் நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா நீங்களாம் யாரும் வாங்கி சாப்பிட போறது இல்லை. இதுல ஒரு நாள் அங்க இருக்கிற பாத்ரூம்ல அவசரமா வந்து ஒரு டாய்லெட் போயிட்டு வந்ததுக்கு 30 ரூபாய் எனக்கு பில் கொடுத்தாங்க. அந்த பில் கொடுத்தது கூட பரவாயில்லைங்க. என்னடான்னு பார்த்தா அதுல பார்சல் சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கு. அந்த பில்லுல பார்சல் சார்ஜஸ்ன்னு போட்டு 30 ரூபாய் பில் போட்டிருக்கு. அந்த பில்லை கூட ரொம்ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன் என்னோட பசங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்ப என்னன்னா, பரவாயில்லைங்க, நீங்க வருங்கால சந்ததிக்கு குடும்பத்துக்கெல்லாம் அவன் வேற ஏதோ காட்டுவான். இவர் இது மாதிரி விஷயம்லாம் காமிச்சு வளர்க்குறாரு. சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் பிபி ஏறாத குடும்பஸ்தர்கள் யாருமே இருக்க முடியாது. காய்கறிகளோட விலையை கேட்டா, ஒரு பழத்தோட விலையோ காய்கறியோட விலையோ நாளுக்கு நாள் அப்படி எகிரிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு பீன்ஸ்னா 270 ரூபா கிலோ, கேரட்னா 100 ரூபாய், 100 ரூபாய்க்கு கம்மி எந்த காயும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நேத்து போய் மாதுளம்பழம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னு கேட்டேன். கிலோ என்ன விலை அப்படின்னு 470 ரூபாய். வேணா யார் வேணாலும் போய் செக் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மாதுளம்பழம் இன்றைய தேதிக்கு 470 ரூபாய். இப்படியெல்லாம் இருக்கும்போது சாதாரண மனிதர்கள், குடும்பத்தர்கள் எப்படி வெளியில வந்து நம்ம என்ன பொருளை வாங்க முடியும்? ஆனா ஒண்ணுங்க, இவர் வந்து கவிதையும் பாடலும் நிறைய எழுதலாம். கற்பனையா சொல்றாரு. 1 கிலோ 100 ரூபாய் கம்மி எதுவுமே கிடையாது. இதெல்லாம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 5 கிலோ 100 ரூபாய் தக்காளி விற்கிறாங்க, 3 கிலோ 100 ரூபாய் விற்கிறாங்க. இவர் இந்த நாட்டில் தான் இருக்காரான்ற டவுட் கூட எனக்கு இருக்கு. சொல்லுங்க. ஆக மொத்தம்
பெட்ரோல் பங்க்ல காலையில நீங்க பெட்ரோல் போட போய் நின்னா கூட சரி, உங்களையும் மீறிக்கிட்டு அந்த லைன்ல இல்லாம இன்னொரு வண்டி குறுக்க வந்து நிற்கும். அப்ப ஏறும் உங்க பிபி. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு அவசரத்துக்காக ஒரு 5 செகண்ட் உங்க வண்டியை நிறுத்திட்டு எதிரில் போய் ஒரு கடையில் ஒன்று வாங்கிட்டு வர்றதுக்குள்ள உங்க வண்டி காணாம போயிருக்கும். பார்த்தா நீங்க நோ பார்க்கிங்ல நிறுத்தினதா டக்குன்னு உங்க வண்டியை லாக் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க. அப்ப ஏறும். ஏன்னா நிறுத்தினதா அப்படின்றாரு. நோ பார்க்கிங் தான் நிறுத்திருக்காரு இவரு. நிறுத்தினதா தூக்கின்னு போயிடுவாங்களா? நிறுத்தி இருந்தா தூக்கின்னு போயிருப்பாங்க. ஆக மொத்தம் வெளியில தான் வந்து பிபி ஒரு விஷயத்துக்கும் ஏறுதுங்கிறது என்னுடைய அனுபவம். ஆனா இதுக்கு மாற்றா வீட்டுல அப்படி கிடையாது. வீட்டுல பாத்தீங்கன்னா சொன்ன பேச்சு மீறாத மனைவி. ஐயோ அருமைங்க. இவங்க மனைவி மாதிரி கிடைச்சா பூர்வ ஜென்ம புண்ணியம். அன்பே, நீ பௌர்ணமி கழிந்த 15ஆம் நாள் நிலவு அப்படின்னு நிலான்லாம் நம்மளை கம்பேர் பண்றாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்புறம் சொன்னேன், சென்னையின் தேவை பாலாறு, நீயோ என் ஜாதக கோளாறு அப்படின்னு. நான் அவங்கள வந்து கிண்டல் பண்றேன்னு தெரிஞ்சா கூட அதை ரசிப்பாங்களே தவிர குடும்பத்துல வந்து சந்தோஷமா தான் இருக்கும். அதே மாதிரி சொன்ன பேச்சு கேட்கிற அருமையான பையன். நான் வந்து பையனை ஏசியை எடு அப்படின்னு சொன்னா பையன் ஏசியை எடுத்துட்டு ஜன்னலையும் கதவை மூடிட்டு அந்த அளவுக்கு வந்து என்ன டெம்பரேச்சர் வேணுமோ வைப்பான். அந்த மாதிரி குடும்பம்ங்கிறது வந்து ஏசி எடுத்துட்டா எனக்கு புரியலங்க. சத்தியமா குழப்பமா இருக்கு. ஏன்னா இவர் வந்து பிபி என்ன ஏத்தி இந்த சமூகத்துல இருக்குன்னு காமிக்க வராரா இல்ல பிபியை பத்தி பேச வரா? ஏசி எடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு. ஏசியை எடுத்துட்டு கதவை மூடிட்டு டெம்பரேச்சர் வச்சுட்டு நமக்கே பிபி ஏறுது. உண்மையிலே சொல்றது சமூகத்துல இது மாதிரி ஆளுங்க வந்தா பிபி ஏறதான் செய்யும். அதாவது ஏசி ரிமோட்டை இப்ப வந்துட்டாருங்க லைனுக்குள்ள. அதாவது நேத்து எங்கேயோ வச்ச ஏசி ரிமோட்டை கரெக்டா தேடி எடுத்து நம்ம வீட்டுக்கு வர நேரம் பார்த்து கரெக்டா ஏசி டெம்பரேச்சர்ல அளவா வச்சு நம்மள வந்து குளுமைப்படுத்துவார். ஏசி டெம்பரேச்சர் சரிங்க குளுமைப்படுத்துவார். எவ்வளவு டெம்பரேச்சரோ அவ்வளவு வைப்பார். எவ்வளவு டெம்பரேச்சரோ அவ்வளவு வைப்பார் அப்படிங்கிறது. ஆக மொத்தம் ஒரு நாள் என்னுடைய சின்ன பொண்ணு கூட என்கிட்ட கேட்டா, அப்பா நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கும் போதெல்லாம் எஸ் நோ அப்படிதானே சொல்லணும்னு சொல்லுவீங்க. ஆமா, நான் உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க எஸ் நோ அப்படின்னு 2ல் 1 தான் சொல்லணும் அப்படின்னா. சரி சொல்லு அப்படின்னு. அதுக்கு அவ சொன்னா, நீங்க வந்து முட்டாள்ங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமான்னு கேட்டா. நான் எஸ்ன்னு சொல்றதா நோன்னு சொல்றதா? அருமையான விஷயங்க. ஆனா ஒண்ணு, இவர் குழந்தைய தப்பா வளர்த்திருக்காரு மட்டும் தெரியுது. ஏன்னா குழந்தைகிட்ட யூ ஆஸ்க் கொஸ்டின், நீ என்னிடம் கேள்வி சொல்லலாம். எஸ் நோ இதை மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு வளர்த்தா அந்த குழந்தை எங்கெங்க உருப்படும்? ஒன்று எஸ் சொல்லு இல்லை நோ சொல்லும். அதை தாண்டி எதுவுமே சிந்திக்காது. அப்படி வளர்த்துடாதீங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் அண்ணன். சொல்லுங்க. ஆக மொத்தம் இன்றைய நாளில் இன்றைய சூழ்நிலையில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வீட்டுக்குள் நிம்மதியும் வெளியில தான் அவனுடைய பிபி ஏறுதுங்கிறது என்னுடைய இறுதியான வாதம். ஓகே உட்காரு. ரொம்ப தெளிவா அழகா அருமையா புரிகிற மாதிரி சொல்லலைனாலும் அவர் சொன்னது நம்மளா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் இப்போ ஒரு பிபியில தான் இருந்தார். அவர் பிபி இல்லாமல் இருந்தார். ஏன்னா அவருக்கு வெளியே வந்தாவே பிபி ஏறிடுதுங்க. என்ன பண்ணுவார் அவர்? அதனால தான் அவரால் ஒரு குழப்ப நிலையிலேயே நமக்கு சொல்லியிருக்காரு. அது குழப்பம்னு சொல்றதை விட அந்த பிபி தான் அதுக்கு காரணம்னு சொல்லலாம். நீங்கள் இந்த பாட்டை கூட சொன்னீங்கன்னா ரொம்ப ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி பொண்டாட்டி தெரிஞ்சுக்கிட்டேன் புள்ளைய புரிஞ்சுக்கிட்டேன்னு பாடல. அப்போது இந்த ஊரை தெரிஞ்சுக்கிட்டா போதும், உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு தான் இவர் சொல்ல. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் இந்த சமுதாயத்தில் வாழ முடியுன்ற கருத்தை தான் அவர் முன் வச்சார். ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது சிக்னலில் என்ன நடக்குது, வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன நடக்குது, பெட்ரோல் பங்கில் போனால் என்ன நடக்குது. அப்போ அங்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் நம்ம போயிருப்போம், அனுபவிச்சிருப்போம். அப்போ அது மறுக்கவே முடியாது. அங்கெல்லாம் பிபி ஏறுது, உண்மை தானே. நீங்கள் பாருங்கள், நம்மளும் அவசரமாக தான் பெட்ரோல் போட போகிறோம், பின்னாடி வரணும் அவசரமாக, ஆனால் நமக்கு முந்திக்கிட்டு போகிறோம். அப்போ கோவம் வரல. அந்த இடத்துல இல்லை, நான் விட்டு கொடுத்து தான் போவேன்னா ஆஃபீஸ்க்கு லேட்டாக போவீங்க, அங்கே திட்டு வாங்கணும். அதனால் பல இடங்களில் வெளியே வந்த அப்புறம் பிபி இருக்கத்தான் செய்யும், அதிகமாக இருக்குது அப்படின்ற வாதத்தை முன் வச்சிருக்காரு. இல்லை இல்லை நீ சொல்கிறது பரந்த உலகத்தில் பிபி இருக்குது அப்படின்னா, இல்லை இல்லை 10க்கு 10 ரூம்லேயே பிபி இருக்குது
அதுதான் உண்மை அப்படின்றத ஜாலியாக சொல்ல வராரு. வாங்க ஜாலி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம பட்டிமன்ற நடுவராக வீற்றிருக்கும் நகைச்சுவை மன்னர் கோதண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். மற்றும் என்னுடைய எதிரணியில் வெளியில் தான் எனக்கு இந்த பிபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகாக பேசிய கார்த்திகேயன் அவர்களுக்கும் வணக்கம்.